ஆஹா, சாப்பாட்டில் ஆவி பறக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்கு. ஆற்றுல குளத்துல பிடிக்கிற மீனில் ருசி இருக்கு. தனி ருசிடா. ஆமாம் அத்தை, மீன் நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா ருசியாக இருக்கு. எங்கள் அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. எங்கள் அம்மா குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். பாரு, மீன் குழம்பு எங்கள் அம்மா வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பாரு. பாட்டி வச்சா தான் நல்லா இருக்கம்மா. அப்பா அம்மா வச்சா நல்லா இருக்காது. அப்படி கேளுடி உங்கள் அப்பாவை. நான் வச்சா நல்லா இருக்காதாம்ல, உங்கள் அம்மா வச்சா தான் நல்லா இருக்குமா. ஏன்டி பிள்ளை பாராட்டுறது உனக்கு வலிக்குதா? சும்மா விளாட்டுக்கு சொல்கிறாத்த. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க. அந்த சூட்டோடு சாப்பிட்டா தான் ருசியே தனியாக தெரியும். இவ வார்த்தவா கொதிக்க கொதிக்க அள்ளி வாயில் பொண்ணும்பா. அத்தை சொல்கிறது கரெக்டு தான். சூடாக சாப்பிட்டா தான் மாமா நல்லா இருக்கும். ஏன்ப்பா அம்மா பற்றி தெரியாது? அடுப்பில் சோறு கொதிச்சுக்கிட்டே இருக்கும், தட்டையை வச்சுருப்பாங்க, உடனே வடித்து அந்த சோத்தத்துக்கு போட்டு ஆனத்தை ஊற்றி குழம்ப ஊற்றி சாப்பிடுவாங்க கொதிக்க கொதிக்க. நம்ம தான் இப்போயே வச்சுருக்காங்க. நல்லா தானேப்பா இருக்குது, சாப்பிடுங்கப்பா. நான் நல்லா இல்லைன்றலாம் சொல்லப்பில்ல. இப்படி கொதிக்க கொதிக்க வச்சுருக்காங்க, கையாலே அள்ள முடியல, சூடு தாங்க முடியல. சூட்டோடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், கையால் அள்ள முடியலையா? அப்போலாம் வாயால் அள்ளி முள்ளு, வாயால் அள்ளி சாப்பிடு. என்னம்மா நீங்கள் வேறு, எப்படிம்மா வாயால் சாப்பிட முடியும்? பாட்டி என்ன அப்படி சொல்கிறீங்க? எப்படி வாயால் சாப்பிட முடியும்? வைத்திய பாட்டி சும்மா சொல்கிறாங்க, நீ வேற. அவங்க சொல்கிறதுல தெரியல, வாயால் யாரையாச்சும் சாப்பிட முடியுமா? யோ ஒருத்தவா, நான் ஒன்று சொன்னால் யோ ஒன்று சொல்லுவாக்கு, ஒரு கட்டை சறுக்கி. சுட சுட சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. வினோத்து தம்பிக்கு வர கொஞ்சம் மீன் கொடுத்துருக்கலாம், குழம்பாச்சும் கொடுத்துருக்கலாம். அந்த பொம்பளை ஏசாமே எப்படி கொடுக்குறது? அதெல்லாம் வேணாம் வேணாம், அவள் கடத்து திட்டிட்டு கிடப்பான், அவன் வர ஏசுவான். அவங்க ஏசுவாங்கன்னு தான் கொடுக்கல. நம்மளுக்கு நினப்பு இல்லாமையா இருக்கு. தம்பி எங்கள் வாசலுக்கு வந்தால் வர கேட்கலாம். இல்லை போயிருக்க வீட்டில். ஆமாம் ஆமாம், அவன் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கான். நாட்டு மீனில் உள்ள குழம்புல உள்ள ருசி தனியாக ருசிடி. கடல் மீனில் வர அந்த வரவே வராது. ஒரு கழிச்சாங்கல்ல, ஆற்றுலையோ குளத்துலையோ மீனை பிடிச்சிட்டு வந்து ஆக்கி எல்லாம் சுட சுட சாப்பிடுறது பேருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு பேச்சு வள பாரு. கண்ட இலைய சாப்பிட்ற, ஒரு ரூபா காசு கொடுத்து ஒரு மீன் வாங்கலை. ஆற்றுலையும் குளத்துலையும் ஏரியிலையும் போய் பிடிச்சிட்டு வந்து ஆக்கி நல்லா திண்டு விட்டு பாத்ரூம் நார் அடிக்குது மூதேவா. பாதி இடத்த அடைச்சி தான் ஊட்ட கட்டி கொடுத்துருக்கானே, எதுக்கு இங்கே உட்காந்து திங்குது? பாலைங்க அந்த உள்ளாரையும் உட்காந்து தொலை வேண்டியது தானே. அங்கே தான் கட்டி கொடுத்துருக்குறானே, பாதி இடம் அடைச்சி அது உள்ளாரையும் உட்காந்து திண்டு தொலை வேண்டியது தானே. எதுக்கு எல்லாம் வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க? லட்டு அந்த அம்மா வந்துடுச்சுடி. சாப்பிட்றது என்ன? இந்த இடம் என்ன பெரிய பங்களாவை கட்டி கொடுத்துருக்கு? இது சொட்டு போக வேண்டிய இடம். அதில் 4 பேருக்கு மேலே உட்கார முடியல. இடம் பத்தலேண்டு தான் அது வெளியே வந்து உட்காந்து சாப்பிடுதுவோம். சாப்பிட்டா என்ன, வெளியவும் எங்களுக்கு இடம் இருக்குது, நாங்கள் வேலை பார்க்குறதுக்கு. சோறுலாம் அங்கே வச்சு ஆக்கல, கறியெலாம் அங்கே வச்சு ஆக்குறோம், அங்கே தானே செய்கிறோம். அதில் சாப்பிட்டா என்ன? அங்கேயே வச்சு தான் ஆக்கி தொலைக்கணும். நீங்கள் இங்கே எடுத்து வந்து எதுக்கு ஆக்குறீங்க? அங்கேயே ஆக்கணும்டா. எங்களுக்கு எங்கே இருக்குது எங்கள் இடம்? உள்ளார சுட்டு கொண்டு இடத்துல எப்படி ஆக்க முடியும்? வெளியே தான் வச்சு ஆக்க முடியும். அதோட அங்கே சாப்பிட்றதுல என்ன, ஒரு பக்கம் ஒன்றும் குறைஞ்சி போகாது. ரொம்ப திமுரு கொண்டாடுவா, திமுரு கொண்டாடுவா. அது எதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாளுவா. நீ சொல்கிறதுக்கே பொண்ணு சொல்கிறா, இது என்ன தப்பு இருக்குது? அத்தை வேணாம் அத்தை, பேச்சு கொடுக்காதீங்க. அம்மா சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடுங்க. பேச்சையா வீணா? இப்போ சாப்பிடும் போது பேசக்கூடாது. ஆமாப்பா, சாப்பிடும் போது பேசுனா சோறு குறைஞ்சி போயிடும். நல்லா சாப்பிட்டு தொலைங்க. இந்த அம்மா அது அப்படி பேசுது. அதெல்லாம் காதில் வாங்க கட்டி, நீங்கள் பாட்ட சாப்பிடுங்க. அத்தே அம்மா, என்ன சாப்பிட்டோன்னே எல்லாம் படுத்துட்டீங்க? வைத்தியக்கு சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, படுக்கணும் போல், அதுதான் படுத்து கிடக்கும். நீனும் படுக்கிறேன்டா படாண்டி. சே நானும் சாயங்காலமாலாம் படுக்க மாட்டேம்மா, நைட்டு மட்டும் தான் படுப்பேன். அது நானும் எங்கே ஏன் 4 பேரும் உட்காந்துருக்குது தெரியல. 4 பேரும் தம்மு அடிச்சுட்டு உட்காந்துருக்குதுவோ. உங்கள் பாட்டி, அப்பா, தாத்தா, உன் மாமா 4 பேரும் உட்காந்துருக்கோம் பாரு தம்மு அடிச்சுட்டு. அதுகளுக்கு சாப்பிட்டோன்னே தம்மு போட்டுன்னு தம்மு அடிக்கங்க. அதுதான் சாப்பிட்டோன்னே தம்மு அடிக்கங்களே, உனக்கு தெரியாது? ஓ, அதான் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதான் ஒரே சீரட்டு வாசம் அடிக்குது.
சே சே சே, என்ன குடும்பமாக தெரியலையே இது. இப்படியா இருக்கும் பாரு. மீனை தூண்டி போட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து ஆற்றுலையும் குளத்துலையும் மீனை பிடிச்சிட்டு வந்து ஆக்கி திண்டுவிட்டு ஒரு கழிச்சாங்க மாமியா மருமையவன் மவன் புருஷன்ட்டு எல்லாம் நாளும் உட்காந்து தம் அடிக்குது பாரு. இவன் என்ன ஒரு பொம்பளையாவ? ஐயே ஏன் என்ன பொம்பளையா தெரியலையே. நாங்களாம் அப்படி தான் அடிப்போம். சாப்பிட்ட உடனே எங்களுக்கெல்லாம் அடிச்சிருந்தேன் தம்மு. உனக்கு வேணுமா? நீ வந்து அடிக்கிறியா? திமுற பச்சை அவளுக்கு திமுற. ஏன் நாயா அடிக்கிறேன்? நீங்களாம் ஒரு குடும்ப கதையாடி. நீங்களாம் ஒரு கேடு கட்ட குடும்பம். எல்லாம் உட்காந்து தம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கு. மாமியா மருமையவன் மவன் புருஷன்ட்டு கொஞ்சம் வர ஒரு வெக்கமான இருக்கா உனக்கு? வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்கா இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்ற? நீ உட்காந்து அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற, என்ன கூப்பிடுற? என்ன திமுறடி உனக்கு? அடிக்கிறது பிடிக்கலண்டா, சாம போ வேலையை பார்த்துக்கிட்டு. அடியக்கிட்டேன்டா அப்புறம் நடக்கிறது வேற. அப்படித்தான் சொல்லுவேன். என்ன செய்வேன்? நானும் அடியை போட்டு பேசுவேன். ஏன் பேச மாட்டேன்? என் புள்ள வாட்டம் எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கானா ஊடு கட்டி கொடுத்து. அந்த திமுருடி உங்களுக்கு திமுரு. இந்த வீணா கட்டிட்டு கிடக்காத. கம்மண்டு கடை போய் வீட்டில் போய் கடை கம்மண்டு வாய் பற்றிக்கிட்டு. நான் ஏன் கம்மண்டு கிடக்குனேன்? நான் பேசுவேன் தான். என் வீட்டை வாசல்ல அக்கரும் பணியாவும் நடந்தா நான் பேச மாட்டேன். நீ என்ன வேண்டாலும் பேசு, கத்து. எதை சொல்லுவோல தெருவில் வர்றது கத்தம்ட்டு அதே மாதிரி கட்டிட்டு கடை. நாங்கள் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருவோம். நாங்களாம் காலையே வாங்க மாட்டோம். தெருவில் போகுதுண்டா நாயின் என்ன சொரியடி? நாயின் என்ன சொரியான்னு கேட்குறேன். அதெல்லாம் என் வாயால் சொல்ல மாட்டேன். நீ நினச்சிட்டு போனப்போ. என்ன திமுரு இவ்வளோக்கு, என்ன திமுரு? லட்டே நீ பட்ட காலை வாங்காதடி சாமாரி. நம்ம பேசிகிட்டு இருப்போம். அத்தை உள்ள பீச்சு சூப்பராக இருக்கு அத்தை. அழலாம் சூப்பராக அடிக்குது. ஏன்டி பீச்சுனா எப்படி இருக்கும்? அதை தான் அடிக்கும். நல்லா வேகமாக அலை அடிக்குது. சூப்பராக இருக்கு. ஆமாம் வைத்தியகி, அலை பெருசாக வருது பாரு. சூப்பராக இருக்கு. குளிக்கலாமா அத்தை? வாடிங்களா குளிக்கலாம்? வேணா வைத்தியகி, இவ்வளோ நாளைக்கு குளிச்சுக்கலாம். லேட்டாக ஆயிடுச்சு. நீ தான் பீச்சில் நின்றுட்டு நீ வரமாட்டுற வீட்டுக்கு. இப்போலாம் குளிக்கலாம் நாடி. இவ்வளோ நாளைக்கு குளிச்சுக்கலாம். இங்கே தானே இருக்கோம். ஆமாம் வைத்தியகி, இப்போ வேணாம். இப்போ நேரம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போவோம். அப்புறமா குளிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணியில் மட்டும் நெல் காலை நனைச்சிக்கிட்டு. நீங்களாம் பயந்தாங்கல் வரவே மாட்டீங்க. ஆமாம் நீ தான் பயப்படவே மாட்டேன். இவ்வளோ வருத்துவா. கடலில் குளிக்கணும், குளத்தில் குளிக்கணும், எங்கே போனாலும் குளிக்கணும்பா. ஆமாம் அத்தை. சரி நேரமாச்சு, வீட்டுக்கு போங்க வாங்க. குளிக்க தான் விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவாங்க. நெல்லுங்க.